Hello everyone, welcome to Kanitha Maths channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமச்சீர் 10th மேக்ஸ் சாப்டர் 1ல செக்ஷன் 1.4 ரிலேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் எம்டி செட்ஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏ அண்ட் பி நான் எம்டி செட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை நம்ம ஆர்டர்ட் பேஸாக எழுத போகிறோம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ செட்ஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லா பாசிபிள் ஆர்டர்ட் பேஸும் நம்ம எழுத போகிறோம். வேர் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் எம்டி செட்ஸ். இப்போ இது ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் two non-empty sets. சப்செட் அப்படின்னா ஒரு செட் எப்போ இன்னொரு செட்டோட சப்செட்டு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த செட் ஏல இருக்கும். ஆனால் செட் ஏல இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்டும் இருக்க முடியும். ஸோ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் செட் ஏல இருக்கும். செட் ஏல அதை விட அதிகமான எலமெண்ட்ஸும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பின்றது சப்செட், ஏன்றது சூப்பர் செட். இப்போ ரிலேஷன் பிட்வீன் டூ செட்ஸ் ஏ அண்ட் பின்றது வந்து ஏ கிராஸ் பியோட சப்செட். அப்படின்னா ஆர்ல ரிலேஷன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கும். ஆனால் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் அதை விட அதிகமான எலமெண்ட்ஸும் இருக்கும். அப்படின்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் ரிலேஷனில் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஒரு சில ஆர்டர்ட் பேஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி எந்த மாதிரியான ஆர்டர்ட் பேஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆர்டர்ட் பேஸை மட்டும்தான் நம்ம ரிலேஷன்ற சப்செட்டில் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ரிலேஷன் பற்றி நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இங்கே நியூ டெல்லின்றதும் இந்தியான்றதும் எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் அப்படின்ற அந்த டேர்ம் தான் வந்து நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷனை நமக்கு சொல்லுது. அப்போது நம்ம எப்படி அதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியூ டெல்லி கேபிட்டல் ஆர் இந்தியா. அப்போ நியூ டெல்லியும் இந்தியாவும் ரிலேட்டடாக இருக்குது. இது ஆர்டர்டு பேர்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, லைன் ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் எக்ஸ்ஒய். ஸோ ரெண்டு லைன் இருக்குது, ஏபி அண்ட் எக்ஸ்ஒய். இது ரெண்டு எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் பெர்பெண்டிகுலர் டு. அப்போ ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இதை ஆர்டர் பேர்லையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள், -1 இஸ் கிரேட்டர் தென் -5. ஸோ -1ன்ற நம்பருக்கும் -5 அப்படின்ற நம்பருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் கிரேட்டர் தென். ஸோ -1 இஸ் கிரேட்டர் தென் -5. So they are related. Again we can represent them as ordered pair -1, -5. L is a line of symmetry for the triangle APQ PQR. ஸோ லைன் எல்ன்றதும் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்றதும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது ரெண்டு எலமெண்ட்ஸ், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நியூ டெல்லியும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் த கேபிட்டல் ஆஃப். ஸோ நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன ரிலேஷன்றது தெரியுது. பட் இப்படி கொடுக்காம நான் ரெண்டு எலமெண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன், நியூ டெல்லி இந்தியா அப்படின்ற ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் இருக்குன்னா அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ரிலேஷன் மட்டும் இல்லை, மோர் தென் ஒன் ரிலேஷன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்றது ஒரு ரிலேஷன். நியூ டெல்லி இஸ் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. இன்னொன்று, நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்படி நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் நம்ம நிறைய ரிலேஷனை சொல்ல முடியும். ஸோ ரெண்டு எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு, இல்லை ஒரு ஆர்டர்ட் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ எப்போ நம்மளால் அதை
கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் பாருங்கள். நியூ டெல்லி இந்தியா, வாஷிங்டன் யூஎஸ்ஏ, பெய்ஜிங் சைனா, லண்டன் யூகே, காத்மண்டு நேபாள். இப்போது இதில் இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் செகண்ட் காம்பனண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த செகண்ட் காம்பனண்ட். Washington is the capital of USA, Beijing is the capital of China, London is the capital of UK, Kathmandu is the capital of Nepal. So எல்லா ஆர்டர்ட் பேர்ஸ்க்கும் இந்த ரிலேஷன் காமனாக இருக்கிறதுனால நம்ம இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்லேருந்து ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் பி ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ ஏல 4 எலிமெண்ட்ஸும் பியில் 3 எலிமெண்ட்ஸும் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஏலேருந்து பிக்கு எதெல்லாம் ரிலேஷன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட கலெக்ஷன், சில எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் நம்மளுடைய ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே கண்டிப்பாக ஹோல்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்க ஏக்கும் பிக்கும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், நமக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்ட் பேர் 1, B, அடுத்து 1, C, 3, A, 4, B. ஸோ இதில் இருக்கிற ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை பியோட ரிலேட் ஆகிருக்கிறது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 is related to B, 1 is related to C, 3 is related to A, 4 is related to B. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸில் எதெல்லாம் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ ரிலேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1, A, ஓகே, B, 4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆனால் இங்கே நமக்கு பியோட எலமெண்ட் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஏன்னா ஏ கிராஸ் பியில் B, 4ன்ற எலமெண்ட்டு இருக்கவே இருக்காது. சிமிலர்லி C, 3. ஸோ ஏ கிராஸ் பியில் ஆல்வேஸ் ஆர்டர்ட் பேர் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஷுட் பி அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, செகண்ட் காம்பனண்ட் ஷுட் பி அன் எலமெண்ட் ஆஃப் பியாக இருக்கணும். ஆனால் இங்கே மாறி இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஒன் வந்து இட்ஸ் நாட் அ ரிலேஷன். தேர்ட் ஒன் எடுத்துட்டோம்னாக்கா 1, A, A, 1. அகெயின் A, 1, B, 2. இது வந்து பாசிபிள் இல்லை, அதனால இதுவும் ரிலேஷன் இல்லை. Moving on to the second one. Which of the following are relations from B to A? இப்போ நமக்கு வந்து Bலேருந்து Aக்கு எதெல்லாம் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஆர்டர் பேர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பியாக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சி இருக்குது, பட் C, ஏன்னு இருக்குது. நமக்கு வந்து ரிலேஷன் வந்து ஃப்ரம் பி டு ஏவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் பியாக இருந்ததுன்னா செகண்ட் காம்பனண்ட் ஏவாக தான் இருக்கணும். பட் இங்கே நமக்கு செகண்ட் காம்பனண்ட்டும் ஃப்ரம் த செட் பின்னு இருக்குது. தேர்ஃபோர் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் ரிலேஷன் கிடையாது. Moving on to the second one. C, 1, C, 2, C, 3, C, 4. So C என்ற எலமெண்ட் வந்து Bன்ற செட்டில் இருந்து ஏன்ற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து an example for relation. Moving on to the third one. A, 4, B, 3, C, 2. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பீன்ற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கிறத மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ரிலேஷன் தான். ஓகே, மூவிங் ஆன் டு illustration 4. ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ஹைட்ஸ் இன் ஃபீட். ஸோ நமக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு S1, S2 எக்ஸெட்ரா அப் டு S10 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈச் ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா let us define a relation between heights of corresponding students. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஃபிகர் 1.7ல் ஹைட்
எப்படி ஸ்டூடெண்ட்டோட கரஸ்பாண்ட் ஆயிருக்கு. ஸோ ஹவு ஹைட் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத இங்கே நமக்கு வென் டயக்ராம் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்லேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற செட் வந்து ஹைட்ஸ், செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஹைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஹைட்ஸ் அப்படின்ற அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4.5, அடுத்தது 5.2, அப்புறம் 5. 4.5 ஆல்ரெடி இருக்குது. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் வந்து ஒரு தடவை தான் வரணும். ரிப்பீட் ஆனாலும் நம்ம அதை எழுதக்கூடாது. ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 4.5, 5.2, 5, 5.1, தென் 4.7. ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் 4.9 இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் S1 to S10 அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் என்னென்ன ரிலேஷன். ஸோ S1 வந்து 4.5. ஸோ நம்ம இங்கே ஹைட்லேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேஷனை கொடுக்கணும். ஸோ இங்கே 4.5 வந்து S1, S4. அதேமாதிரி 4.7 வந்து S9, 4.9 வந்து S10, 5ன்றது S3, S5 and S8. அதே மாதிரி 5.1 வந்து S6, 5.2 வந்து S7. ஸோ இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கான கரஸ்பாண்டிங் ஹைட்ஸை நம்ம இங்கே ரிலேஷன் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ R அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ஹைட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹைட் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ இதை ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு ரிலேஷன் செட் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ நம்ம ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, லெட் A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write it as X related to Y. X related to Y if and only if ordered pair X comma Y belongs to the set R. So relation from one set A to another set B is a subset of A cross B. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது if X belongs to A is related to Y belongs to B through R, then we write X related to Y. So ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த நோட்டேஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். X is related to Y. அதே மாதிரி X related to Yயாக இருந்தால் அந்த ஆர்டர்ட் பேர் X, Y வந்து நம்மளோட செட் ஆர்க்குள்ளே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஐடியாஸ் ஆஃப் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செட் இருக்குது, A and B. ஸோ இதில் டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டொமைன் ஆஃப் அ ரிலேஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட் செட் ஏ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில எலிமெண்ட்ஸ் ஏல வந்து பியோட ரிலேட் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ டொமைன் வந்து இட்ஸ் அ சப்செட் ஆஃப் த செட் ஏ. ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோடு ரிலேட் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்ற செட்டில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் பியில் இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோடு ரிலேட் ஆகிருக்கோ அதோட கலெக்ஷன் மட்டும்தான் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர். நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன்னா இந்த டொமைன் வந்து எதில் இருக்கிற எலமெண்ட்ஸோடு போய் மேப் ஆகுது அப்படிங்கிறது தான் கோடொமைன். ஸோ ஏன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எதோட போய் மேப் ஆகுது, பீன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ கோடொமைன் வந்து ஆல்வேஸ் பி, இதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அதே மாதிரி ஏல இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில எலமெண்ட்ஸ் ரிலேட் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் கோடொமைனில் இருக்கிறது ஏல ரிலேட் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். கோடொமைன் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் டு பி த செகண்ட் செட் பி. ஓகே, ஸோ இந்த விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். டொமைன் ஆஃப் அ ரிலேஷன் வில் ஆல்வேஸ் பி அ சப்செட் ஆஃப் ஆர். சம்டைம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஆர், நாட் அ ப்ராப்பர் சப்செட். ஓகே, கோடொமைன் வந்து எப்பயுமே செகண்ட் செட் பி அண்ட் ரேஞ்ச் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன் பி. ஸோ இதுவும் ஈக்குவலாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, illustration 5. Let A equal to 1, 2, 3, 4, 5 and B equal to Madi, Arul, John.
A relation R between the above two sets A and B can be represented by an arrow diagram, figure 1.8. ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்ம இதோட டொமைன், ரேஞ்ச், கோடொமைன் இதெல்லாம் என்னென்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு 2 செட் ஏ அண்ட் பி இருக்குது. ஏல 1 2 3 4 5 அப்படின்னு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. பியில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, மதி, அருள், ஜான். இப்போது ஃபஸ்ட்டு டொமைன்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்தெந்த எலமெண்ட்ஸ் ஏல இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கோ அதோட கலெக்ஷன் தான் டொமைன் ஆஃப் த ரிலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மதியோட ரிலேட் ஆகிருக்கு, 2 அருளோட ரிலேட் ஆகிருக்கு, 3 ஜானோட ரிலேட் ஆகிருக்கு, 4 வந்து அகைன் மதியோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ 1 2 3 4 இது எல்லாமே பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. பட் 5 எதோடையுமே ரிலேட் ஆகலை. ஸோ நம்மளோட டொமைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 மட்டும்தான். 5 எதோடையும் ரிலேட் ஆகிறதுனால அதை நம்ம டொமைன் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு கோடொமைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் செகண்ட் செட். இங்கே செகண்ட் செட் என்ன? பி. ஸோ பி இஸ் த கோடொமைன் ஆஃப் திஸ் ரிலேஷன் ஆர். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ ரேஞ்சுன்றது இட்ஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன். கோடொமைனில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட்டாக இருக்கும் அதோட கலெக்ஷன் தான் ரேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் பியில் மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. மதியும் 1 4ஓட ரிலேட்டாக இருக்குது, அருள் 2ஓட ரிலேட்டாக இருக்குது, ஜான் வந்து 3ஓட ரிலேட்டாக இருக்குது. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே ரிலேட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ரேஞ்சில் 3 எலமெண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். Okay, but in general range is always a subset of codomain. Okay, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா note that domain of R is a proper subset of A. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் டொமைன் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குது. அதே மாதிரி ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்குது. பட் இன் ஜென்ரல் நமக்கு இது ஈக்குவலாகவும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டொமைன் ஈக்குவல் டு த செட் ஏவாகவும் வரலாம். Next, let A and B be the set of lines in xy plane such that A consists of lines parallel to x-axis. For x belongs to A and y belongs to B, let R be a relation from A to B defined by x related to y. If x is perpendicular to y, find the elements of B using a graph sheet. A and B னு 2 செட் இருக்கு. ரெண்டுமே set of lines in the xy plane. ஸோ ஏல இருக்கிற லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸோட பேரலாக இருக்கும். அண்ட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியாது. பட் எக்ஸ் என்ற எலமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்குன்னா அது பீன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒய்யோட எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் இன் த செட் பி. ஸோ எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எக்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஒய். ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பீன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. ஸோ எக்ஸ் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லைன்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ இந்த என்டையர் லைன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்மளோட செட் ஏ. இப்போ நமக்கு செட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி கொடுக்கல. ஆனால் இந்த செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஒய். ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது ஒய்ன்றது வந்து செட் பியில் இருக்கிற எலமெண்ட் அப்படின்றப்போ இது perpendicular to y-ஆ இருக்கணும்னா y வந்து it should be parallel to x-axis-ஆ தான் இருக்க முடியும். ஸோ y-ன்றது parallel to x-axis, sorry parallel to y-axis. ஸோ y-ன்றது parallel to y-axis. பட் இந்த செட் B-ல elements which are parallel to y-axis மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? பட் நம்மளுடைய செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து
பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கணும்னா கண்டிஷன் எக்ஸ் ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு ஒய். பட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பர்பெண்டிகுலர் டு எக்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ த செட் பி கன்சிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் which are parallel to y-axis and it can also contains other straight lines. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே a and b be the set of lines in the xy planes மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. So the elements of b will consist of the lines which are parallel to y-axis so that it will be perpendicular to the lines which are parallel to x-axis. But other than that வேற சில லைன்ஸும் நமக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, moving on to the illustration 6. Let a equal to 1, 3, 5, 7 and b equal to 4, 8. If r is a relation defined by is less than from a to b, then 1 is related to 4. Since 1 is less than 4. Similarly, it is observed that 1 is related to 8, 3 is related to 4, 3 is related to 8, 5 is related to 8 and 7 is related to 8. ஸோ ஏபின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. ஏல 4 எலமெண்ட்ஸும் பியில் 2 எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கனாக்கா இஸ் லெஸ் தேன். ஸோ ஏல இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இஸ் லெஸ் தேன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸாக இருக்கோ அதை தான் நம்ம இங்கே ரிலேஷன்ற செட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 இஸ் லெஸ் தேன் 4, 1 இஸ் லெஸ் தேன் 8. ஸோ 1, 4, 1, 8. Similarly 3, 4, 3, 8. But 4 is less than but 5 is less than 4 அப்படிங்கிறது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ற செட்டுக்குள்ளே நமக்கு 5, 4 வராது. அதே மாதிரி 7 is not less than 4. ஸோ அதனால் அதுவும் வராது. பட் 5 is less than 8, 7 is less than 8. ஸோ அதனால் 5, 8, 7, 8 நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, இந்த above illustration A cross B. ஸோ A cross B நம்ம கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கோம். A cross Bன்றது all possible combinations of the elements of A and B. எல்லா காம்பினேஷனில் இருக்கிற ஆர்டர் பேஸையும் நம்ம இங்கே A cross Bயில் எழுதுவோம். பட் இங்கே ரிலேஷன்ற செட்டில் பார்க்கும்போது இதில் இருக்கிற ஒரு சில எலமெண்ட்ஸ் நமக்கு ஆரில் இருக்காது. ஸோ அகெயின் we have proved R is a subset of A cross B. இந்த எக்ஸாம்பிளில் R is a proper subset of A cross B-ஆக இருக்குது. Illustration 7. In a particular area of a town, let us consider 10 families A, B, C, D, E, F, G, H, I and J with 2 children. Among these families, B, F, I have 2 girls, D, G, J have 1 boy and 1 girl, the remaining have 2 boys. Let us define a relation R from X or Y, where X denotes the number of boys and Y denote the family with X number of boys. Represent this situation as a relation through ordered pairs and arrow diagram. So 10 families A to J வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் மொத்தம் 2 children இருக்காங்க. இதில் families B, F, Iல 2 girl childum, D, G, Jல 1 boy and 1 girlum, remaining A, C, E, H இந்த ஃபேமிலிஸில் 2மே பாய் சைல்டாக இருக்காங்க. இப்போ இந்த 2 செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா X related to Y, that is X denotes the number of boys and Y denote the families with X number of boys. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு செட்டு வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த 10 ஃபேமிலிஸையும் கலெக்ட் பண்ணி இருக்கிற இன்னொரு செட்டோட ரிலேட் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸையும் நம்ம ஃபேமிலிஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ எந்தெந்த ஃபேமிலிஸ்லாம் பாய் சைல்டே இல்லையோ அது எல்லாமே 0வோட ரிலேட் ஆகிருக்கும். எந்தெந்த ஃபேமிலிஸில் ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்காங்களோ அது எல்லாமே 1ன்ற எலிமெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கும். எந்த ஃபேமிலியில் 2மே பாய் சைல்டாக இருக்காங்களோ அது வந்து 2வோட அந்த ஃபேமிலிஸ் ரிலேட் ஆகிருக்கும். ஸோ ஏரோ டயக்ராமால் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஆர்டர்ட் பேரில் இந்த ஏரோ டயக்ராமில் இருக்கிற எலிமெண்ட்ஸை அப்படியே ஆர்டர் பேர்ஸாக நம்ம எழுத முடியும். ஸோ இங்கே 0 எதோடலாம் ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 இஸ் ரிலேட்டட் டு B, F and I. So 0, B, 0, F, 0, I. Similarly 1 வந்து D, G and J ஓட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி 0, 1, 2 இந்த 3 எலிமெண்ட்ஸும் எந்தெந்த ஃபேமிலிஸோட ரிலேட் ஆயிருக்கோ அதை நம்ம இங்கே ஆர்டர் பேரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம்.
Moving on to the example 1.4. Let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets are relations from A to B? 3 relations நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க. இதில் which of the following sets are relations from A to B நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இங்கே 3 செட்டு கொடுத்துருக்காங்க, R1, R2, R3ன்னு. இந்த 3 செட்டில் எதெல்லாம் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to Bன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு 2 விதமாக நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A கிராஸ் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு R1, R2, R3 இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் A கிராஸ் பியில் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே நம்மளால் இதை ஆன்சர் பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னாக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் ஏலையும் பிலையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித் ஐடென்டிஃபையிங் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கணும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ R1 எடுத்துக்கலாம். R1ல 3,7 இதில் இருக்கா இருக்குது, 4,7, 7,10, 8,1 எல்லாமே இருக்குது. Therefore R is a subset of A cross B. Therefore R1 is a relation from A to B. Next R2 3,1 இருக்குது, 4,12. 4,12ன்ற எலமெண்ட்டே இல்லை. இன்ஃபேக்ட் 12ன்ற எலமெண்ட் செட் பிலேயே இல்லை. Therefore R2 is not a relation. Actually R2 is not a subset of A cross B and therefore R2 is not a relation from A to B. Next R3 3,7, 4,10, 7,7, 7,8 இல்லை அண்ட் 8,11ம் இல்லை, 8,7, 8,10 இருக்குது. ஸோ 2 எலமெண்ட்ஸ் வந்து A cross Bல இல்லை. Therefore R3 is not a relation from A to B. ஸோ முக்கியமான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a relation may be represented algebraically either by the roster method or by the set builder method. So roster methodனா இந்த மாதிரி ordered pairsல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணுறது ரோஸ்டர் மெத்தட். செட் பில்டர் ஃபார்ம்ன்றது நம்ம ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய், ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, அண்ட் ஏரோ டயக்ராம் இஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் மூலியமாகவும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். Example 1.5. The arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. Third one, what is the domain and range of R? So, 2 set P and Q கொடுத்திருக்காங்க. Figure 1.10ல அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னன்றதும் நமக்கு கிளியராக தெரியுது. அண்ட் அதுக்கு ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செட் பில்டர் ஃபார்மில் இதோட ரிலேஷன் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதணும் அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம டயக்ராம் பார்க்கும்போதே என்ன தெரியுதுனாக்கா, செட் பியில் 5, 6, 7, 8ன்ற எலமெண்ட்ஸும் செட் கியூவில் 3, 4, 5ன்ற எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ரிலேஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 is related to 3, 6 is related to 4, 7 is related to 5. ஸோ 5,3, 6,4, 7,5. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ரிலேஷன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய். ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய்ன்றது எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி, ஒய் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் கியூ. ஸோ இதுக்குள்ளே ரிலேஷன் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் செட் பில்டர் ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். வேறஸ் ரோஸ்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக அந்த ஆர்டர் பேஸை மட்டும் நம்ம எழுதினா போதும். 5,3, 6,4, 7,5ன்னு எழுதிடலாம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்னா அந்த ரிலேஷனை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது என்ன நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செட் எலமெண்ட்ஸ், இந்த செட் பி வந்து எலமெண்ட்ஸ் இந்த கியூவை விட 2 quantities அதிகமாக இருக்கு. ஸோ the difference between the elements in P and Q is 2. So y equal to x minus 2. இதை வேறு ஃபார்ம்லேயும் நம்ம எழுதலாம். அதாவது x minus y equal to 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ set of all ordered pairs x comma y such that y equal to x minus 2 where x belongs to P and y belongs to Q. ஸோ இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும்.
Next, domain of the relation and range of the relation. So domain நாக்க set Pல இருக்கிற elements எதெல்லாம் set Qல இருக்கிற elements ஓட relate ஆயிருக்கு. So 5, 6, 7. Rangeன்றது set Qல இருக்கிற elements எதெல்லாம் set Pல இருக்கிற elements ஓட relate ஆயிருக்கு. So 3, 4, 5. So ரொம்ப simple. Next one வந்து null relation. Let us consider the following example. Suppose A equal to -3, -2, -1 and B equal to 1, 2, 3, 4. A relation from A to B is defined as A minus B equal to 8. That is, there is no pair A comma B such that A minus B equal to 8. Thus, R contain no element and so R equal to empty. A relation which contains no element is called a null relation. ஸோ ரெண்டு செட் இருக்குது, ரெண்டு செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா A மைனஸ் பி ஈக்குவல் டு 8. அதாவது செட் ஏல இருக்கிற எலமெண்ட்டையும் செட் பியில் இருக்கிற எலமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 8ன்னு வரணும். பட் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ரெண்டு பேரை எடுத்துகிட்டு பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு வராது. அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ற செட்டுக்குள்ளே எந்த ஆர்டர்ட் பேருமே இல்லை. So, the set R வந்து it contains no element. Therefore, it's an empty set. So, எந்த ஒரு ரிலேஷனில் எந்த எலமெண்ட்டும் இல்லையோ அந்த ரிலேஷனை நம்ம நல் ரிலேஷனை சொல்கிறோம். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, if n of A equal to P and n of B equal to Q, then the total number of relations that exist from A to B is 2PQ. அதாவது செட் ஏல மொத்தம் P எலமெண்ட்ஸும் செட் Bல மொத்தம் Q எலமெண்ட்ஸும் இருந்தால் ஏலேருந்து Bக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா 2 power PQ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ n of A வந்து P, n of B வந்து Q. ஸோ A cross Bல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் பேர் ஆகுது. ஸோ P இன்ட்டு Q எலமெண்ட்ஸ் வந்து A cross Bயில் இருக்கும். ஓகே, இப்போது ரிலேஷன் ஆர்ன்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இட்ஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. அப்போது எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நன் அதர் தேன் எத்தனை சப்செட்ஸ் வந்து A cross Bக்கு இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஐடியா நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது பவர் செட். ஸோ பவர் செட் ஆஃப் எனி செட் ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் செட் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஏக்கு என்னென்ன சப்செட்ஸ்லாம் இருக்குமோ அதோட கலெக்ஷன் தான் பவர் செட். ஸோ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு செட் ஏல மொத்தம் எம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பவர் செட்டில் 2 power m எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதே ஐடியாவை நம்ம இங்கே இம்போஸ் பண்ணும்போது A cross Bயோட சப்செட்ஸ் எத்தனை இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா A cross Bயில் மொத்தம் PQ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது இதில் எத்தனை சப்செட்ஸ் இருக்க முடியும்னாக்கா 2 power PQ. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A, B இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 power PQ. ஸோ ஏன்ற செட்லேருந்து Bன்ற செட்டுக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ப்ரொவைடட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A வந்து P அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B வந்து Qவாக இருந்ததுன்னா 2 power PQ ரிலேஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸசைஸ் 1.2. Question number 1. Let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B? ஸோ மொத்தம் 4 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது இதில். ஸோ 4 செட் R1, R2, R3, R4 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ரிலேஷன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 7 அண்ட் செட் பியில் 3, 0, minus 1, 7.
ஸோ ஃபஸ்ட்டு A cross Bயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 1, 3, 1, 0, 1, -1, 1, 7, next 2, 3, 2, 0, 2, -1, 2, 7, then 3, 3, 3, 0, 3, -1, 3, 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ், இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக நமக்கு 16 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது R1. R1ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2, 1, 7, 1. ஸோ 2, 1, 7, 1 இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இல்லை. 2, 1 இல்லை, 7, 1ம் இல்லை. Therefore R1 is not a relation. Next R2 -1, 1. -1, 1 இல்லை. Therefore அதுவும் ரிலேஷன் இல்லை. Next R3 2, -1, 7, 7, 1, 3. 2, -1 இருக்குது, 7, 7 இருக்குது, 1, 3 இருக்குது. Therefore R3 is a relation. Next R4 7, -1, 0, 3. 7, -1 இருக்குது, 0, 3 இல்லை. Therefore ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படின்னாலுமே அது ரிலேஷன் இல்லை. Therefore R4 is not a relation. Okay. Next question number 2. Let A equal to 1, 2, 3, 4 etc. 45 and R be the relation defined as squares of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. இப்போ நம்மளோட ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர்ஸ் ஆஃப் அ நம்பர். ஸோ ஒரு எலமெண்ட் ஏழு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபஸ்ட்டு காம்பனன்ட் நம்ம எடுத்துக்கிறது அடுத்து எழுத போகிற எலமெண்ட் வந்து அதோட ஸ்கொயராக இருக்கணும். ஸோ இப்போ நான் 1ன்னு எடுத்துட்டேன்னா அதோட ஸ்கொயர் வந்து 1 தான். 2 எடுத்துட்டேனாக்கா 4, 3 எடுத்துக்கிட்டேனாக்கா 9. ஸோ ஒரு நம்பர் அண்ட் அதோட ஸ்கொயர் இதோட ஆர்டர்ட் பேரோட கலெக்ஷன் தான் நம்மளுடைய ரிலேஷன் ஆர். ஸோ நம்மளுடைய ப்ராப்ளமில் எக்ஸசைஸ் 1.2ல் கொஷின் நம்பர் 2ல் ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்ட் பேர் 1, 1, 1 to 45 வரைக்கும் நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36, 7, 49. பட் நமக்கு 45 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கிறதுனால இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான். இப்போ இதோட டொமைன், ஸோ டொமைன் வந்து நம்ம இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கும் போது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் தான், ஒவ்வொரு ஆர்டர் பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் தான் நம்மளோட டொமைன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. அண்ட் ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி செகண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ 1, 4, 9, 16, 25, 36. Okay. Fine. Moving on to the question number 3. A relation R is given by the set of all ordered pair x, y such that y equal to x plus 3 where x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. ஸோ ஒரு ரிலேஷன் நமக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த ரிலேஷனோட டொமைனும் ரேஞ்சும் என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற ஆர்டர் பேர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோட வேல்யூஸ்லாம் 0, 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ ஒய் வந்து என்னவா இருக்கும்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவோ அதோட ப்ளஸ் 3 நம்ம பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் ஒய். ஓகே. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆர்டர்ட் பேர்ஸாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3.
ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூவோட 3 ஆட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 0, 3, 1, 4, 2, 5, 3, 6. ஸோ இது வந்து 5 வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். தென் 4, 7, 5, 8. ஓகே. இப்போது நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா இதோட டொமைனும் ரேஞ்சும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன் ரொம்ப சிம்பிள். இதோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து செகண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ 3, 4, 5, 6, 7, 8. Okay. Question number 4. Represent each of the given relations by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. ஸோ நமக்கு இங்கே 2 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஏரோ டயக்ராம், கிராஃப், செட் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் இந்த 3 ஃபார்ம்லேயும் நம்ம இதை எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒயில் இருக்கிற எலமெண்ட்டோட ட்வைஸாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கிறேன். கொஷின் நம்பர் 4 ஃபஸ்ட்டு ஒன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4, 5. ஸோ நம்மளோட ஆர்டர் பேஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து 2, 3, 4, 5 தான் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது ஒயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா எக்ஸோட பாதியாக தான் இருக்க முடியும். ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுனாக்கா 2/2 தான் நம்மளோட ஒய் வேல்யூவாக இருக்கணும். ஸோ 2/2 வந்து 1, 3/2ன்றது 1.5, 2, 5/2ன்றது 2.5. ஓகே. பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நமக்கு ஒயில் 1, 2, 3, 4 தான் இருக்குது. ஸோ இங்கே 1.5ஓ 2.5ஓ கிடையாது. ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 1, 4, 2 ரெண்டே எலமெண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகே. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, ரேஞ்ச் வந்து 1, 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. ஆரோ டயக்ராமும் கிராஃபும் எதுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். சில வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4, 5. இதே ஒய்க்கு வந்து 1, 2, 3, 4. இப்போ நம்ம ரோஸ்டர் மெத்தடில் எழுதியிருக்கிற இதை வச்சு நம்ம ரிலேஷனை மேப் பண்ணிக்கலாம். ஸோ 2 is related to 1 and 4 is related to 2. Okay, fine. Next, graph. Graphical methodல இதை நம்ம represent பண்ண போகிறோம். 0, 1, 2. ஸோ நம்மளோட ஆர்டர் பேஸில் இருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம இந்த கிராஃபில் எது வரைக்கும் வரையலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2, 1. ஸோ இது வந்து ஒரு ரஃபான டயக்ராம் தான். நெக்ஸ்ட்டு 4, 2. ஓகே. ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் நம்ம கொடுத்துட்டோம். ஆரோ டயக்ராமும் நம்ம இங்கே வரைஞ்சாச்சு. ஸோ சிமிலர்லி வி கேன் டூ ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ இதில் வந்து set of all x, y such that y equal to x plus 3, x, y are natural numbers strictly less than 10. So x and y values என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா natural numbers strictly less than 10. So 1ல இருந்து 9 வரைக்கும் both x and y. Okay. So xன்ற செட் என்ன, xன்ற எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்க முடியும், yன்ற எலிமெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்க முடியும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பட் இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட +3 பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே.
செட் பில்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். கொஷின் நம்பர் 2ஓட ரிலேஷனில் எக்ஸ் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்குது அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் 1 + 3 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நமக்கு போத் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 7ஆக இருந்தாலும் ஒய்யோட வேல்யூ வந்து இப்போ 10ன்னு ஆகுது. பட் நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 10 வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இப்போ இதை ஏரோ டயக்ராம் மூலியமாகவும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 9 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, அதே மாதிரி ஒய்க்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போது எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட் ஆகிருக்குன்றதை நம்ம இங்கே ஏரோ டயக்ராம் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 1, 4, 2, 5, அடுத்து 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ நம்ம இங்கே ஏரோ டயக்ராம் மூலிமா இதை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இங்கே நமக்கு ஆர்டர் பேரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எலமெண்ட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு மேக்ஸிமம் 7 வரைக்கும் 6 வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ 1, 2, 4, 5, 6, 7 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யில் வந்து மேக்ஸிமம் 9 வரைக்கும் வேணும். 1, ஓகே, ஸோ நம்ம இந்த ஆர்டர் பேர்ஸை மார்க் பண்ணிடலாம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஓகே, இதை ஒவ்வொன்றிலையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. Okay, fine. So question number 5. A company has 4 categories of employees given by assistants A, clerk C, managers M, and an executive officer E. The company provide 10,000 rupees, 25,000 rupees, and 50,000 rupees, and 1 lakh rupees as salaries to the people who work in the categories A, C, M, and E respectively. If A1, A2, A3, A4, and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X related to Y, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. ஸோ நம்ம ரிலேஷனை வந்து ஆர்டர்ட் பேர் ஃபார்ம்லேயும் ஆரோ டயக்ராம் ஃபார்ம்லேயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் வந்து
ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களுக்கான கரஸ்பாண்டிங் சேலரிஸும் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேர் இருக்காங்க, கிளர்க்ஸ் வந்து 4 பேர், மேனேஜர்ஸ் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர். ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ் த சேல்ரி கிவன் டு பர்சன் ஒய். ஸோ எக்ஸுன்றது வந்து சேல்ரியை மென்ஷன் பண்ணும், ஒய்ன்றது அந்த கரஸ்பாண்டிங் பர்சனை மென்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஆரோ டயக்ராம்லேயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், ஆர்டர்ட் பேர்லேயும் நம்ம இதை டினோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரோ டயக்ராமில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ரிஸ். ஸோ நம்மளோட சேல்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஸோ 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10,000, 25,000, 50,000 அண்ட் லாஸ்ட்டாக 1 lakh. ஸோ இப்போ வந்து பீப்புள் யார் யாருனாக்கா அசிஸ்டன்ஸ் வந்து மொத்தம் 5 பேர். ஸோ A1, A2, A3, A4, A5. கிளர்க் வந்து மொத்தம் 4 பேர், C1, C2, C3, C4. அண்ட் மேனேஜர்ஸ் வந்து 3 பேர், M1, M2, M3. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர், E1, E2. ஸோ இப்போ வந்து நம்ம இவங்களோட சேல்ரிஸ்லேருந்து அந்த கரஸ்பாண்டிங் பர்சனுக்கு வந்து ரிலேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கொஷின்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ்க்கு, கிளர்க்குக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு என்னென்ன சேல்ரின்னு. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் ஆரோ டயக்ராம் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே சேல்ரி வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 தான். ஸோ A1, A2, A3, A4 3 பேர்த்துக்குமே சேல்ரி 10,000. அண்ட் 5 பேர்த்துக்குமே சேல்ரி 10,000. கிளர்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சேல்ரி 25,000. ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சும் இல்லை. அப்புறம் மேனேஜர்ஸ் 3 பேர்த்துக்குமே சேல்ரி வந்து 50,000. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர்த்துக்குமே சேல்ரி 1 lakh. ஸோ இப்படி நம்ம ஆரோ டயக்ராம் மூலிமா ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆரோ டயக்ராமில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம இதை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் தான். 10,000, A1, 10,000, A2. ஸோ இதே மாதிரி A5 வரைக்கும் நம்ம எழுதணும். அண்ட் 25,000, C1. ஸோ இது வந்து C4 வரைக்கும் நம்ம எழுதுவோம். அண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000. ஸோ 50,000, M1, M2, M3. ஓகே, ஸோ ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. ஓகே, ஃபைன். ஸோ ரிமைனிங் செக்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.